அருமை ஊரும் பிறந்தலங்க விஜயமாநகரம் புண்ணிய சேஸ்திரத்திலே இதே மொட்டையடி சேர்ந்த காலம் சென்ற மதிப்பிற்குரிய ஆரியூர் நாடக ஆசிரியர் சந்தியாதனத்தை வைத்த குமாரசாமி நாடக ஆசிரியர் மகனாருக்குடியான அறிஞர் நாடகப்பட்டவர் செந்தில்குமார் ஐயாரகப்பட்ட மக்கா கொண்டரப்பட்ட காஞ்சனமாகப்பட்டது கொடுக்கும் பொழுது குடும்பத்திலே அதாவது அந்த குமாரசாமி ஐயா நாடகாசிரியருடைய பாகையாகப்பட்டது சாலோக சாமி சாகித்ய சாரு பஞ்சமுடியான 4ஆம் மதி முக்தி மாச தடையணும் என்று எல்லாம் அல்ல ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். போயிட்டு என்ன சொல்றேன்னா உன்னை பெத்த அம்மா வந்திருக்கான்னு போய் சொல்லிட்டு வாடா என் தங்க தம்பி அப்படி சொல்லிட்டுமா உன்னை பெத்த அம்மா வந்திருக்காங்க. அப்படியா? அப்படியானா உன்னை பெற்ற அப்பா வர சொல்லுங்களோடு இங்க இருந்து ஓட்டோட்டமா ஓடி உன்னை பெற்ற அம்மா வர சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு உன்னை பெற்ற தகப்பன் வர சொல்றாரு. அப்ப என்னன்னு கேட்டுக்கிட்ட எனக்கு ஒண்ணு விவரம் புரியல. தாய் தந்தையா கணவன் மனைவியா அப்படின்னு கேக்குறியா? கல்யாணம் பண்ணி 3 நாள் தாண்டா ஆகுது. இப்பவே இந்த குடும்பத்துல இந்த கலாட்டம் நடந்து எப்படா நான் குடும்பம் பண்றேன்? எப்படி நீ குடும்பம் பண்ற? அவருக்கு நான் தாயா சென்று பால் கொடுத்தேன். நான் தாரமா சென்று பால் கொடுத்தேன். தாயா சென்று பால் கொடுத்தேன். தாரமா சென்று பால் கொடுத்தேன். மாலா சென்று பால் கொடுத்தேன். மலையாளியா சென்று பால் கொடுத்தேன். மாலா சென்று பால் கொடுத்தேன். மலையாளியா சென்று பால் கொடுத்தேன். மலையாளியா சென்று பால் கொடுத்தேன். அப்பா நத்தாம இருக்கண்ணா இங்க மாலா அவருக்கு நான் தாயா சென்று பால் கொடுத்தேன். அம்மா தாரமா சென்று பால் கொடுத்தோம் நானு. மாதாவாக சென்று பால் கொடுத்தோம் நானு. மலையாட்டியா சென்று பால் கொடுத்தோம் நானு. அம்மா ஒண்ணுமே புரியம்மா. என்னமா தாரமா போயிட்டு பால் கொடுத்தேன்னு சொன்னா மதுரமா நகரம் மதுரமா நகரத்தை ஆண்ட பாண்டியர்கள் 6000 பாண்டியர்கள் 6000 பாண்டியர்களே அழகு மங்கையன உதித்த ஒரே ஒரு பெண்ணு எங்க அப்பா மலத்தூஷா பாண்டியனுக்கு. நான் தடாதையா பிறந்தேன். தடாதகனா என்ன? தாடக வேற தடாதக இல்லையா? தடாதகனா எனக்கு 3 மாறு 3 மாறு 3 ஸ்தானம் 3 மாறுதா? இந்த 3 மாறு இந்த 3 மாறு இந்த 3 மாறுல யாரு இந்த 3ஆவது மாறா இருக்கிறாங்களோ அவர் என்ன திருக்கல்யாணம் செய்றாங்க. சிவன் கொடுத்த வரம். அப்பா எங்க அப்பா பார்த்தாரு நான் பொண்ணா பிறந்த புள்ளியா இருந்தாலும் என்ன பொண்ணு ஆண் துணை இல்ல ஆண் பிள்ளை இல்லன்னு சொல்லி ஆண் பிள்ளை இல்ல கஷ்டத்தையும் இந்த பெண்ணாக பிறந்த என்ன ஆணுக்கானாவும் பெண்ணுக்கு பெண்ணா வளர்த்து பருவம் அங்க அடைந்த உடனே அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் ஒரு நாட்டரசனை பார்த்துன்னு சொன்னாரு. அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம். ஆனா இந்த நாட்டை பட்டம் கட்டி பாருங்க நான் எப்படி பட்டம் ஆடணும்னு பாருங்க சொன்னா பாக்குற கூடிய மக்களால என்ன சொன்னாங்க ஒரு பொட்டச்சிக்கு பட்டம் கட்டணும்னா பொட்டச்சி கையில கிடைக்கிற குழந்தையும் பொட்டச்சி கையில கிடைக்கிற பணமும் ஆம்பளை கையில கிடைக்கிற குழந்தையும் உருப்படியா ஊடு வந்து சேரான்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டச்சிக்கு இந்த நாட்டை பட்டம் கூட்டி விட்டா குடும்பத்தை குட்டி சோற ஆக்கிடுவான்னு சொன்னாங்களே. இந்த நாட்டை பட்டம் கட்டி வைங்க நான் ஆண்டு பாக்குறேன்னு சொன்னேன்னு எங்க அப்பாவுடைய வார்த்தை கேட்டு இந்த நாட்டை பட்டம் கட்டி கொடுத்தாங்க. பட்டம் கட்டி கொடுத்த உடனே எனக்கு திமிரு வந்ததடா. திமிரு வந்த உடனே ஆணவம் வந்தது. ஆணவம் வந்த உடனே அங்கீகாரம் வந்தது. இத படையெடுப்பு இந்த நாட்டு மக்களை சின்னாபனை செய்ய வேணும்னு
படையெடுத்து போகும் பொழுது ஐயோ இந்த நாட்டு மக்கள் நாமளே படைத்து நாமே அழிப்பதா இந்த கீழே இருப்பது அதலை விதலை சுதலை தரலை நாகலை பாதாளம் கீழே இருப்பது சக்திலோகம் வைகுண்டம் தூமண்டலம் மேகமண்டலம் இந்த 14 லோகத்தை வெற்றி வாகை சொன்னால் நமக்கு ஒரு வெற்றி கீழே 7 லோகத்தை வெற்றி கொண்டு மேலே 7 லோகத்தை வெற்றி கொண்டு கடைசியா கைலாயத்துக்கு போனேன் கைலாயம் போனா புள்ளாண்டார் உட்காந்துருந்தாரு அப்படி உட்கார்ந்த உடனே அவரு வாழு என் வாழும் மோதிச்சு அவரு வாழ் வந்து என் மாறு இருக்கு என் மாறுல இருக்கிற கொங்க அவங்களுக்கு தெளிச்சு பாரு அவர் அன்னைக்கு பிடிச்ச ருசி அன்னைக்கு நான் தாரமா போயிட்டு பால் கொடுத்த தாயா போயிட்டு பால் கொடுத்தனா திருக்காமி திருக்கண்டேஸ்வரர் திருக்காமியா பிறந்து வளரும் பொழுது அப்பா அம்மா வந்து துணி துவைக்கிறதுக்கு காத்துக்கரைக்கு போயிட்டாங்க இந்த மனுஷன் இதுதான் சபைன்னு சொல்லி என்ன களவாடுறதுக்கு திருக்கண்டேஸ்வரர் பிறந்து வந்து உள்ள பூத்துட்டாரு எங்க அப்பா போனவங்க திரும்பி வர்றாங்க நம்ம எடுத்து வந்த ஜாலத்தை நம்ம விட்டுட்டு போயிட்டோமே நாம போய் வீட்டுல போய் எடுத்து வரலாம்னு எங்க அப்பா உள்ள வந்த உடனே இவரு செடமாட்டம் நிக்கிறாரு யாரம்மான்னு கேட்டாரு இவரு தான் ஈசுபரன்னு சொல்றேன் கறியில நல்ல ரத்தம்ல வெக்கம்ல தூக்கு மாட்டிக்கலாம்ல ஈசுபரன்னு சொல்றாங்க நிக்கலாம் அந்த இடத்துல நிக்க தகுமா சொல்லுங்க பேரு சொன்னா எங்கேயாவது போய் தூக்கு மாட்டியதா புறம்போக்கு பட்டா மரத்துல தூக்கு மாட்டா பட்டாக்காரன் நம்ம புறம்போக்கு மரத்துல பைபாஸ்ல எம்மா முருங்க மரத்துல தூக்கு மாட்டா அப்புறம் புளியா மரமா போலீஸ் வர வரைக்கும் பின்ன 2 சுத்து ஆடி அதான் கேக்குறேன் எந்த அளவுக்கு என் பொண்டாட்டி காந்து பண்றா பாரு அந்த மாதிரி போய் தூக்கு மாட்டி பார்க்க கூடாதா உடனே பார்த்து ஒரு குழந்தையா ஜனனம் ஆயிட்ட உடனே எங்க அப்பா அம்மா பார்த்து ஏதுமா எங்க ஒரு புள்ள கிடக்குதுனாரு இது என் அண்ணன் புள்ள என்ன புள்ள அத்தை புள்ள என் அண்ணன் புள்ள இது கவான்னு கத்து கீழே கடத்துல கத்திக்கிட்டே இருந்தது இது கத்திக்கிட்டே இருந்தே இப்படி இப்ப தொண்டை காஞ்சி செத்து போட என்ன பண்ணுவோம் செத்து போடணும் எடுத்து குடுத்தா குடிக்குது கீழே கடத்தனா கத்துது இந்த பேர் சடலம் இது என்ன சடலம் இது மோசமான சடலம் எடுத்து குடுத்தா குடிக்குது கீழே கடத்தனா கத்துது அப்ப நான் என்ன கொடுத்தேன் தெரியுமா எப்ப தாயா போயிட்டு பால் கொடுத்தவ திருக்காமியா இருந்து திருக்கண்டேஸ்வருக்கு பாலை கொடுத்தேன் அப்பேற்பட்ட சடலம் இந்த சடலத்தை போய் பார்க்கணும் வர கிரகணம் ஆரம்பிக்கும் அவரு எனக்கு நான் அவருக்கு மாமியா அவர் எனக்கு மருமவன் அவருக்கு நான் சித்தாத்தா அவர் எனக்கு மோவன் அவர் எனக்கு அண்ணன் நான் அவருக்கு தங்கிச்சு இது என்ன முறை தான் விட்டுது உங்களுக்கு இந்த முறையை சொன்னோம்னா கூத்து எங்களுக்கே 3-4 கூத்து வைக்கணும் அந்த கூத்துக்கு அவங்க பணம் தரமாட்டாரும் ஒட்டையப்பட வச்சுட்டு வகைறா இது ஒரு கூத்துக்கு தான் எனக்கு காசு கொடுத்தாங்க அதனால அவர் பாதத்துல போய் பாக்குறேன் அப்படி அதான் இருந்தாலும் பேசுறேன் சொல்லு அப்பா அன்பி நருள முத முகம் வாரின்னு போறது முகத்தை பார்க்க யானைகள் புது மாப்பிள்ளையாச்சு அந்த அளவுக்கு பேருக்கு அசா தெரியும் எங்க வீட்டுக்காரர் எப்படி இருப்பாரு தாமரை இருக்கு செந்தாமரை இருக்கு கனகாமரம் இருக்கு புஷ்பம் இருக்குது இதெல்லாம் எங்க வீட்டுக்காரராச்சு புது மாப்பிள்ளையாச்சு பேசல தானி கிளை பார்த்தாலும் கிளம்பி நான் வந்து பேசுறேன் நான் தான் பேசுறேன் என் முகத்தை தான் பாக்குறது அதான் கேக்குறேன் நான் ஏங்க ஒன்னே கூப்பிடுறாங்க இல்ல அப்பா தள்ளுப்பா வெள்ளிம்மா மலை மேவும்
இப்பேற்பட்ட ஈசன் கைலாய பரமன் எப்பா இந்த கைலாய பரமனுக்கு ஆயுதம் பூரா கொடுத்தவன் இந்த சக்தி. இந்த கைலாய பரமனை படிச்சவன் இந்த சக்தி. இந்த கைலாய பரமனை படிச்சு ஆம்பளையான உட்கார வச்சு இந்த சக்தி. இதெல்லாம் சக்தி புராணத்துலதான். சக்தி புராணத்துல பரமனை படிச்சு பரமனுக்கு ஆயுதம் பூரா கொடுத்தது பூரா இந்த சக்தி தான் அப்படின்னு சொல்லுது. ஆனா இது வந்து சக்தி புராணம். ஆனா பெரியா புராணம் ஒண்ணு இருக்கு. சேக்கிலார் பிள்ளை தொழில் பெரியா புராணம். அந்த பெரியா புராணத்துல என்ன சொல்லுது? இது தானா முளைத்த ஜோதி தம்பி கண்ணா, இது தானா முளைத்த ஜோதி. இது அருவமும் உருவம் இல்லா ஜோதி அப்பா. பிறப்பும் இறப்பும் இல்லா ஜோதி அப்பா. இது பிறப்பும் இல்ல இறப்பும் இல்ல. இதுக்கு உருவம் இல்ல, இதுக்கு நிறம் இல்ல. இது உருவம் இல்லாத லிங்க உருவம் கொண்ட லிங்காத தானா முளைத்த ஜோதின்னு சொல்லுது பெரிய புராணத்தை. இனி ஜென்மத்துல இவருக்கு பாதம் பண்ணின எனக்கு இடபாகம் தர வரம் ஆதார் வந்து தாதரமாக செவித்து விடுதான். ஆண்டவன் அருள் பெற்று குறைவில்லாத நல்லா இருப்போம். ஒரு கணவன் மனைவி இடத்துல எதிர்பார்ப்பது இதேதான். அப்படியா? ஒரு கணவன் மனைவி நீடோடி வாழ சுபமங்கலத்தால வாழனா அது குடும்பம் அப்படிதான் இருக்கும் இல்லையா? சரி ஏங்க பெரிய மனுஷனா இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட ஏன்னா உலகத்தில் படத்தை கடவுள்னாங்க பெரிய மனுஷனா இருக்கா உட்கார வச்சு பேசணும், நிக்க வச்சு மரியாதை உட்காருங்க. பெரிய மனுஷன் என்னங்க பெரிய மனுஷராச்சும் உட்கார பெரிய மனுஷரு உட்கார வச்சு பேசினா மரியாதை. ஆனா நாம இங்க இருந்து பேசுறது அந்த ஆளுக்கு காது கேட்காது. அப்புறம் கல்யாணம் ஆனப்ப பொண்ணு எங்க வீட்டுக்காரங்க எப்பயுமே ஒரு அடக்கமானவங்க மரியாதை பேசுவாங்க. உனக்கு மரியாதை அந்த ஊரே பாக்கணும். போன் போடுவாங்க வீட்டுல போன் போட்டு
ஐயோ பேர் மாசம் நிக்க வச்சு பார்த்தா அது பாக்குறவங்க என்ன சொல்ல பாடு படைய சொல்லுவாரு இது பேர் ஒரு கட்டின அந்த நிக்க வச்சு பார்த்தா ஐயோ நீங்க உட்காந்து பாப்பா எப்படி நடத்துன்னு கத்துங்க அம்மா அதான் உங்களாச்சு எப்படி வச்சு ஒரு ஆம்பளை கூட பொண்ணு கத்துங்க ஆனா ஒரு பெருமத்தனை உட்கார வச்சு பேசுறது அழகு முன்னாடி நின்று பேசுறது கூட தப்பு ஆனா நம்ம பேசுறது அது காது காக்காது பரவாயில்ல ஸ்டூல தூக்கினே வண்டி போய் அவனுங்க என்ன இது அப்புறம் போய் உட்காரும்பா அப்புறம் எழுந்து வாம்பா அது தூக்கிட்டு வந்து 5 ரூபா பேருக்கு வாங்கி போட்டு உட்காந்துக்க அது மட்டும் போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு உட்காந்து இல்ல ஒரு வார்த்தை ஏங்க எனக்கும் ஒரு புது மன குழம்பா இருக்கு இது எப்படி பேசணும் என்ன பேசணும் ஒரு எனக்கு ஒரு அச்சமா இருக்கு அது நிக்க வச்சு பேசுறது தப்பா இருக்கு உட்காந்து அப்புறம் உட்காரட்டுமா குடும்பமான வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா நின்று பேச மாட்டேன் மரியாதை துண்டி பீடி வாங்கும் போதே தெரியும் என்னை விட அவதான் மும்பரமா இருக்கான் உன்ன பங்க வாங்குறது ஆம்பளை முன்னாடி கை நீட்டி பேச மாட்டேன் இந்த விஜயமான இடத்துல குடுத்தனக்காருக்கு பேர் எடுத்துட்டு போகணும் ஐயோ குடுத்தனக்காருக்கு பேர் எடுத்துட்டு போனா நாளைக்கு மரியாதை 4 பொண்ணு நீங்க வரும்போது 6 மணிக்கு மழை பிடிக்க போகுது 6 மணிக்கு மழை பிடிக்கும் 10 நீ வந்திருக்கீங்க அதான் கேட்கறேன் வீடு வைக்க போறோம்னா பாட்டு போட்டு போனோம் இல்லப்பா பொண்ணனுக்கு வரும்போது குற்றக்காரி வந்துட்டான்னு பாக்குறவங்க கூட குற்றக்காரின்னு சொல்லணும் அதனால கேட்கணும் வச்சு உங்ககிட்ட இது வரைக்கும் வாய் தந்து பேசல வணக்க வளத்தோடு நீங்களும் என்கிட்ட பேசுங்க பாரு நானா வந்து பேசுறேன் உங்களுக்கு என்னதான் ஒரு புத்தியா என்ன ஒரு ஆம்பளை புது கல்யாணம் பண்ணனா முதல்ல ஆம்பளை பேசுவாங்களா பொம்பளை பேசுவாங்களா என்ன ஊர்ல சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இவரு பேசுவாரு நானும் பார்த்தேன் இவரு என்னவா போனா அவருக்கு விருந்தாடி முகத்தை திருப்பி கொஞ்சம் நாலு இருந்தாதான் உட்காந்து சும்மா இந்த பாத்த போது இந்த கோலக்காட்டுல கிடக்குது பாத்துக்கிறா சுடுகாட்டுல கிடக்குது பாத்துக்கிறா என்னமாதான் குடும்பம் நடத்துறது நான் தான் வெக்க தொட்டு நான் தான் வந்து பேசுறேன் பேச வீட்டுல போட்டு போட்டாங்கன்னா உங்ககிட்ட ஒரு கேட்கலான்னு ஒரு ஆசை இன்னைக்காவது ஏதாவது அதுக்கு முன்னாடி எனக்கு சந்தேகம் உடம்ப கட்டு விடாம வச்சிருந்தா ஓட் சாப்பிடுவோம் நல்லா ஓல்சர் கட்டி பீஸா பர்கர் சாப்பிடுவோம் அதான் கேட்கறேன் அதெல்லாம் ஏழு இருக்கு ஏங்க ஒண்ணு கேட்கலாமா இது வரைக்கும் உங்கள்கிட்ட நான் 3 நாளா வந்து பேசுறது இல்ல அதனால உங்கள்கிட்ட பேசுறது கொஞ்சம் அச்சமா இருக்குது அச்சப்பட்டு கேக்குட்டா அச்சப்படாத கேக்குட்டா பயப்பட்டு கேக்குட்டா நீ வந்திருக்கிற அலங்கோலத்தை கண்டு எனக்கு பயமா இருக்கு இவனை என் கூடவே வச்சிருப்பேன் எட்ட விட மாட்டேன் புது பொண்ணு அலங்காரம் பண்ணி நல்லா பூ எல்லாம் வச்சு நல்லா அலங்காரமா வரது இல்ல காட்டேரி பேச்சே காட்டமா வரது இப்பயாவே எனக்கு அந்த அவரை வந்து பூசி இப்பதான் புதுசா கல்யாணம் பண்ண வந்திருக்கேன் அழகா பொண்ணா லட்சணமா அதுதான் வரணும் நான் இதுல ஒண்ணு வேதம் இல்ல வாக்கு தத்துவம் இல்ல உங்களுக்கு கேள்வி கேட்கறது இல்ல எதுவுமே கேட்கறது இல்ல பொண்ணா வந்து நிக்கிறான் இது ஒரு பயமா என்னமா இது குடும்பம் பண்றான் அப்படி இதை நம்ம பாருங்க மண்ணுங்கள வீட்டுக்கு போன் பண்ண என்ன சொல்லிச்சாக்கா கேக்கட்டா எங்க நான் நீ கல்யாணம் பண்ண இளமையான காலத்துல நீ புதுமண தம்பதியா இருக்கும்போது நீ அம்மா கிட்ட பேசுன அம்மா உங்ககிட்ட பேசுறாங்க நீ அது கண்டுக்கல அது தெரிஞ்சா மாயா லோடு போடுறான் அவங்களால என்னைக்கு பேசுறாங்களோ அவங்க இப்படி பார்த்தாங்க இப்படி இல்லாம சூத்த காட்டணும் அப்பதான் குடும்பம் முன்னேறும் ஆசீர்வாதம் கொடுத்து சந்தோஷம் இந்த காராரு சபையினுடைய இந்த கன்னியாவை நீங்கள் அழைத்தாலே
சுவாமி இந்த சபையின் முன்பதாக ஒரு அழைப்போடு கொடுத்தீங்களே அந்த அழைப்பின் விவரத்தை அறியலான்னு ஒரு ஆசை. இதானா வேற ஒண்ணும் கிடையாது. கண்ணே தாத்தாயி சொல்லு ஐயே. தாத்தாயி ஓ ஏங்க உன்னை திருமணம் செய்து ஏங்கன்னு கூப்பிடுறதா என்னன்னு கூப்பிடுறதா என்ன எப்படி எனக்கு வந்து தவற முடியும்? எம்மா பெண்கள் ஆண்களை மரியாதை வைத்து பேசுவது உங்ககிட்ட தான் கத்துக்கணும். சரிங்க நான் அப்படி சொல்றேன். நீ எப்படி கூப்பிட்டாலும் எனக்கு பெருமை. ஆஹா சரிங்க என்னங்க எம்மா நான் குடும்பம் பண்ற மாதிரி தெரியுது. குடும்பம் பண்றதானே வந்துக்கிறேன் நான். குடும்பம் நான் பண்ணலாம்னு இருக்கிறேன். உங்க புத்திக்கு என்னமா இருக்குதோ ஒரு ஜனனும் இல்ல. இப்ப சொல்லு அப்புறம் கத்துக்கிறேன். எம்மா உன்னை திருமணம் செய்து 3 தினங்களாக ஆமா 3 தினங்களாக கைலாயத்தில் இதுவரைக்கும் அடியார்கள் பூரா எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. ஆமா அதனால இருவரும் சதிமதியமாக அமர்ந்து வரக்கூடிய அடியாருக்கு அருள்பாலிக்கலாம் அப்படிங்கிற என்னுடைய நோக்கம். ஆமா ஆமா சதிமதியமா ஆமா அமரலான்னு. என்ன ஊர்ல? இந்த ஊர்ல. எங்க? இந்த என்னைக்கு? இன்னைக்கு. எப்ப? இப்ப குடும்பம் நடத்திட்டாலும் நம்ம குடும்பம் இப்படிதான் முடிச்சுட்டு போவோமா? அது என்னமோ எங்கேயா காத்தடிச்சதோ எதிரே விழுந்துதான் ஏதோ ஒட்டிட்டான். காத்தடிக்கும் பணமலை வெய்யவும் கருத்து ருசிக்கவும் சரியா போச்சு. சதியும் பதிமா குடும்பத்துல மாடு அமைவது மகராசன் கொண்டாட்டி அமைவது குடிக்காரங்களுக்கு ரெண்டுமே எனக்கு தான். இவர் சதியும் பதிமா உட்காந்து சொல்றாரு. ஆமா குடும்பம் நடத்தி தம்பி வாங்கணும். எனக்கு பொருத்தம் இல்லாத வாழ்க்கை வந்து பொறுத்து போச்சு. கல்யாணம் பண்ணி தொப்ப தோட்டத்தோட ஈத்து விட ஈத்து விட ஒரு குடும்பத்தை ஒரு மோல் தலை வச்சு எப்பேற்பட்ட அந்த பூலகத்துல எப்பேற்பட்ட மண்ணு வச்சு மேல் தலை வச்சு எனக்கு ஒரு கல்யாணம் ஒண்ணு பொண்ணா பொண்ணு பொருந்தன அந்த பொருத்தத்தை சொல்லி பார்ப்போம். அதெல்லாம் ஏது பொருத்தம் என் வாங்கின சிங்கா அவர் வாங்கின காலை என் சிங்கா அது காலை பொருத்தமாங்க. இது என்னங்க இது பொருத்தம்? நீங்களே ஒரு பொருத்தனக்காரன் நீங்க பொருத்தமா கல்யாணம் பண்ணி இது எனக்கு சிங்கா வாங்கணும் அது காலை வாங்கணும். பொருத்தம் உண்டா? எங்க போய் என் நட்சத்திரம் திருவோணம் அது நட்சத்திரம் திருவாதிரை. இது அண்ணன் தங்கச்சி நட்சத்திரம். அண்ணன் தங்கச்சி கல்யாணம் தான் இது. அண்ணன் தங்கச்சி நாடகம் தான். அண்ணன் தங்கச்சி கல்யாணம் தான் இது. அப்புறம் புருஷன் முன்னாடியா பார்த்து கல்யாணம் வாழணும். இங்க வாழணும். சரி அடுத்தது வாகனம் பச்சி. நான் கீரி அது பாம்பு. நான் கீரி அது பாம்பு. இதை வச்சு என்ன குடும்பம் பண்றது நீங்களே சொல்லுங்க. வீட்டுக்கு விடாதான் அப்புறம் பாம்பனை கொடுத்தா அவர் பின்னாடி போயிட்டு ஒரே நானா கல்யாணம் பண்ணு நான் வாட போகணும். நான் போனேன் 10 பேர் 10 அடிச்சு ஓலப்பழம் அடிச்சு தப்பு வச்சு தாள் வச்சு கல்யாணம் பண்ணுறேன். சில குடும்பத்துல ஆமா பெண்கள் மிச்சமா பேசுவாங்க. ஆமா ஆண்கள் விட்டு கொடுத்து போகணும். கண்டிப்பா சில குடும்பத்துல ஆண்கள் மிச்சமா போவாங்க. பெண்கள் விட்டு கொடுத்து போகணும். அதான் குடும்பம். அப்படி விட்டு கொடுத்தாதான் குடும்பம். எங்க வீட்டுக்காரங்க எனக்கு விட்டு கொடுத்து பேசுறாங்க. அத்தே பழம் பார்த்தா அளவடி அம்மா புட்டு பார்த்தா புழுடி அம்மா புழுடி அம்மா கல்யாணம் மாப்பிள்ள வந்தாரு. ஏதோ புத்தி மரத்துல குடும்பம் வேணும்னு
ஏறி நிறுத்தி நான் கொடுக்க மாட்டேன். பார்த்தாலே ஒரு முக்கால் அடிக்கு திருத்தமா நீ இருக்கு. வருவ. சரி வச்சுக்கிறேன். ஐ, என் புத்தி கூட நான் பொழைக்கிறேன். சரி, எங்க புத்தி மரத்துல உட்காந்து. ஏதோ இன்னைக்கு தான் வாயை திறந்து சதையும் பதிமா கொண்டுறேன்னு சொல்றேன் என் கூட்டாப்புல. தள்ளி 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 பெருமானே அருளாளா அத்தாய் மனத்து உன்னை வேண்டுகிறேன். எத்தாய் பெண்ணை பெண்பால் திருவெண்ணை நல்லூர் அருள்குறையில் அத்தாய் எனலாலே அருளாளா நம்மெல்லாம் எனக்கு ஐயா வந்திடும் அடியாருக்கு அம்மா வாரார் அடியார் எல்லாம் மாறே மாறே. வாரார் அடியார் எல்லாம் மாறே மாறே. அடியா நாயகி சுவாமி கைலாயத்தில் அமர்ந்து கொண்டிருப்போம். அமர்ந்து வரக்கூடிய அடியாருக்கு அருள்பாலித்துக் கொண்டிருப்போம். அதான் நம்ம வேலையா? ஆமா சரி, ஒண்ணு வேலைக்கு வச்சுலாம் போறது இல்ல. அருள் தான். ஆமா எங்க இருந்து வர்றது அருள்? என்ன பண்றது? சரி, எப்படியா இருப்போம், சதி மதியமா இருப்போம். என்ன நடக்கும் பாப்போம். கைலாயம் போற வழி இதானே? இதேதான். இப்ப நான் போனவனே ஓடியாருவா என் மருப்பா. ஓடியாந்து எழுந்துடுறா. நான் மூட்டை எடுத்துருவோம். அப்புறம் என்னடா விடி விடி எழுந்துடா சொன்னா நான் மூட்டை தூக்கி போட்டு போடுவேன். காலில் விழல இன்னும் வரவே இல்ல. இன்னமா வரல. அவன் எப்பொழுது ஓடி வந்து என் காலிலே விழுவான். எழுந்துடா மருமகளே என்று அவனை எழுப்பி ஆசி கூறுவேன் என்று எழுந்துடுறா. மோகனா சரி, கைலாயம் வந்துட்டான். இதுதான் இந்த கைலாயம் போல தெரியுது. என் வார்த்தையை கேட்டவனே என் பொண்ணு ஓடுறது முதல்ல என் காலை பிடிக்கும். ரெண்டாவது என் மரும ஓடுறது இந்த காலை பிடிப்பான். பாக்குறியா அந்த பெருமையா? கைலாயம் தானே இது? ஒருவேளை உள்றாங்க சுவாமி. என் தந்தையை குரல் கேட்கலையோ
சுவாமி, என் தகப்பனார் வருவதை போல் என் உள்ளத்துல தோன்றுகிறது. என்ன இருந்தாலும் புது மாமனார், புது மருமகன் ஆச்சே. நாம கையோட கல்யாணம் பண்ணிட்டு நம்ம கையில திருட்டாள உடனோம். எப்படி இருந்தாலும் நம்ம மவனையும் மருமகனை அழைச்சிட்டு போவோம், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா வந்துக்கிறாரு வராரு போல தெரியுது. அப்படி ஐயோ கொஞ்சம் மனசுல வச்சீங்கன்னா எங்க அப்பா ஓடி போய் பார்த்து கேட்டாங்க. அப்படியா? வான்னு கூப்பிடும். அப்பா மரியாதை கொடுத்து அவர் வான்னு கூப்பிடாது. மருமகன் வீட்டுக்கு மாமனார் தேடி வந்துக்கிறாரு. நாம தான் மரியாதை கொடுத்து அவர் ஆசையும் வரணும். சொல்ல ஏன்னா அவர் விருந்தாடி வந்திருக்காரு. ஆமாங்க. நம்ம மரிமாவை புள்ள. அப்படியா? முழுவதுக்கு போறோம்னு சொல்லிட்டு அதிர்ஷ்டம் லட்டு ஏதாவது சுட்டமா அந்த மூட்டை ஐயோ வச்சிருக்கியா? நம்ம 2 பேருமே போய் கூட்டு வருவோங்க. வாங்க அதாங்க முறை. அனுபவம் கொண்டு வரான் பாரு. உமாதேவி, ஒருவன் விருந்தாளி வருவனையானால் அவன் தன்னுடைய மனதிலே ஒரு தர்மத்தை வைத்து அதர்மம் இல்லாத வந்தா அவன் மானு கூப்பிடலாம். ஆனா அவன் மனசுல இருமாப்ப வைத்து வரான். அதனால அவன் நானும் கூப்பிடக்கூடாது, நீயும் கூடாது. என்னை பெத்தெடுத்த தந்தை, என்னை வளர்த்தெடுத்த தந்தை, ஒரு மாமாங்கம் என்னை வளர்த்து அவர் என்னை திருத்தனமா நாம வந்துட்டோம். இருந்தாலும் என் மனசு கேளல. மருமகனும் மகளும் ஏதோ தூக்கத்துல கூட இருப்பாங்க. மறுபடியும் ஒரு வாரத்தை கூட்டு பார்ப்போம். ஓடி வருவான் கைலாய பெருமை என் காலில் விழுவான். எழுந்துடுறா மருமகன் ஒரு வாரத்தை நான் சொல்லிட்டு போனா போதும். அதே போ என் காலில் விழ எழுந்துடுறா. சட்டிவடி வேளா சூர பத்மாதி தனைவனத்தை சரவண பவன செல்லுகா. சட்டிவடி வேளா சூர பத்மாதி தனைவனத்தை சரவண பவன செல்லுகா. முத்தமி வள்ளிதை வனை முத்தந்தருவம் முருகா. உம்பது சேனாபதி குகா. ஐயா உம்பது சேனாபதி குகா. சித்தமும் மலையில் குடியிருப்பாய். நான் நினைத்த வரம் பொருளும் கொடுப்பாய். நீலமயில் ஏறிக்கலி கலகோடு மையகத்து நீரடி சிவனார் மைந்தனே. ரப்பகல உந்தன் திரி நானும் மாறவேனே கத்தனே. ஐயா நானும் மாறவேனே கத்தனே. அப்படி இருந்தும் மறைந்து இயற்கை எழுதிய நாடக பேராசனாய் விளங்கி வரும்படியான இதே புண்ணிய சேத்திரத்தை சேர்ந்த குமாரசாமி நாடகாசிரியர் மகனாய் விளங்கி வரும்படியான செந்தில் குமரன் பேரினாலே எமக்காக கொடுக்கப்பட்ட ரூபாய் 101. அன்னாரது குடும்பத்திலே இந்த அம்பாளாகப்பட்டவர்கள் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்லும் அனைத்து கொடுக்கும். எங்க அப்பா வேற குத்தனக்கார ஆம்பளை எங்க அப்பா வந்துக்கிறாரு. அம்மா சொல்வதை கேளம்மா மகனே. நான் சொல்வதை கேள், நீ அங்க போகக்கூடாது. போனா வாழ்க்கை இல்லை. ஆமா, அதனால பேசக்கூடாது. இது என்ன ஆச்சரியம் ஆச்சரியம் புதுமை ஏதாகவே வந்து வெகு நேரமாக மகளே தாட்சாயின் என்று நாம் அழைத்துக் கொண்டிருந்ததும் செவிகளிலே கேட்காது அமர்ந்திருக்கிறார்களே, உறக்கத்தில் இருக்கிறார்களா இல்ல உண்மையிலேயே நம்ம மதியமா அமர்ந்திருக்காங்க. 100 முறை கூட்டு பாருங்க. ஏன்னா 3 முறை 2 முறை தான் கூட்டு. ஏய் முண்டாடியோ
என் மாவளே பொண்டாட்டி முன்னெல்லாம் ஊர்ல நாட்டார் யாரா போட்டுது அவரா வச்சுக்கிட்டாரு. மாவள மகளேன்னு கொடுக்கணும் தாஜன்னு கொடுக்கணும் கேட்க உள்ள போவாக்கல வழி பெண்ணே தாத்தாவே அம்மா தாத்தாவே தாத்தாவே வாப்பா வந்திருக்கம்மா தாத்தாவே கைலாயம் வந்தோம் இவ்வளோ 3 முறை கூட்டு பார்த்துட்டோம் அழியாத வாசலா மதியாத வாசல் நம்ம போகக்கூடாது சொல்லுவாங்க உள்ள போய் நம்ம என்ன பண்றாங்கன்னு எட்டி பார்த்தாலும் மருமகனும் பொண்ணா இருக்கிறாங்க ஓடி வருவான் என் காலிலே விடுவான் அதை எழுந்ததா கைலாய பரமனே என்னதான் ஆசீர்வாதம் கூறுவேன் நீ பெரிய மாமலா சின்ன மாமலா அப்படியா சரி ஆனது கைலாயம் வந்தோம் உள்ள போய் பாத்தியாடா தட்சிணாபுரிக்கு ஒரு பெருத்த அரசா இருக்க முடியாத தக்கன் பிரம்மதேவன் வளர்ந்ததால் பெருவில்லை பிறந்தவன் பிரம்மன் ஆட்டை விடுத்தாலும் மாட்டை படைக்கக்கூடியவன் இப்படிப்பட்ட ஒரு அரசன் வந்திருக்கிறேன் என்னை மதியாமல் உட்கார்ந்து கிரகத்தில் அமர்ந்திருக்கிறார் இருவரும் ஆனா ஈசா என்ன மர்மமோ என்னை மதியாமல் உள்ள வந்துட்டோம் அவன் தான் வேத்தாளு அவன் பக்கத்துல உட்காந்துருக்கானே இவ என் பொண்ணு தானே அவளாவது தாச்சா எலி உன் தாரை அவளை நாம எப்படி வளர்த்தோம் பாத்தியா தாச்சா எலி ஈசா ஓடி வந்து என் காலிலே விழுவான் என்று எதிர்பார்த்து இங்கே வந்தேனே இவர்கள் இருவருமே கர்வம் கொண்டிருக்கிறார் இந்த கைலாய பரமன் வறுமொழியான மக்களுக்கெல்லாம் நாம் பலியளக்கிறோம் என்ற கருவத்திலே இருக்கிறார் இவனை இதோடு விடக்கூடாது இவனை அழித்து புதியதோர் பரமனை உட்படம் செய்து அந்த பரமனை கொண்டு வந்து என் காலில் வைக்கும் என் காலில் விழுது எங்க போடுவோம் கர்வம் கொண்டிருக்கிறார் இதுக்கப்புறம் இவன் முகத்திலே முடிக்க கூடாது நாம் சென்று இவனை அழிப்பதற்கான வழியத்தில் வர போய் அப்படின்னு கூப்பிட்டாரு பரமகடவுல என்று உங்களை அழைப்பு கொடுத்தாரு ஏங்க போவணும் தடுத்தீங்க அதை காமிக்க சொல்லுங்க அதுதானே ஆமா ஆமா சொல்வதை கேளும் அம்மா அம்மா தாத்தாயனி பெண்ணே தாத்தாயனி சொல்வதை கேளும் அம்மா தாத்தாயனி பெண்ணே தாத்தாயனி அவன் தக்கன் என்ன செய்தான் அவன் இருமாப்பு கொண்டு வந்திருந்தான் காரணம் என்ன தெரியுமா 1100 ஆண் பிள்ளைகளை உற்பத்தி செய்தான் ஆனால் ஒரு தக்கன் பிறந்து இந்த உலகம் அல்லோலப்படுகிறது அப்படி என கருதி நாரதன் அந்த 1100 ஆண் பிள்ளைகள் யோக நிலைக்கு வழிகாட்டி விட்டார் மீண்டும் 50 பெண்களை பெற்று 27 பெண்களை சந்திரனுக்கும் 13 பெண்களை காசிபனுக்கும் 10 பெண்களை மணி என்கிற யமதர்மன் கொடுத்தார் அப்ப உலகத்துல எல்லாம் நமக்கு அடக்கம் ஆமா அந்த காசிபருக்கு கொடுத்த அதே என்பவனுக்கு 33 கோடி ஜவர்களும் 46 ரிஷிமர்களும் கெம்பர்கள் அசத்துக்கு பலர்கள் சதவோடி ஜவரும் இந்த நாராயணாவில் பிறந்தாங்க ஆமா அப்ப எல்லாமே அவனுக்கு அடக்கமாகி போகுது ஆமா
திதி என்பவனுக்கு 66,000 அசுராக்கள். அந்த அசுராக்கள் பிறந்தால் அந்த அசுராக்கள் அவனுக்கு உருவாய்ப்பான். இந்த கைலாய சிவபெருமான் மட்டும் அவனுக்கு நான் அகப்படவில்லை. அதனாலே நீ பர்வதராஜனுக்கு பார்வதியாக பிறந்திருந்தாய். உன்னை மகளாக அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு புத்தாமரை குலத்தில் தவத்தை செய்தார். நீ வலம்புரி சங்காக பிறந்தவுடனே உனக்கு சாட்சாயை நீ பேரு கொடுத்து நல்ல முறையில் வளர்த்து எனக்கு திருமணம் செய்து வைத்தான். காரணம் என்ன தெரியுமா? இருவரும் சதிமதியமாக அவன் பாதத்தை விட்டு வணங்கினான். உனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பம் கொண்டிருந்தான். அவன் பார்த்து என்னால் விட முடியாது. அதுக்காக தான் போவான். ஆமா, அப்பேற்பட்ட ஆணவம் கொண்டவருக்கு புத்தி ஆமா. இருவருமே போக கூடாது. கைலாய கிராமத்தில் போவா. கைலாயம் சார்ந்து ஓடி வருவான். கைலாய பரமனின் காலிலே விழுவான். ஏனடா மருமகனே என்று ஆசி கூறாம் என்ற எண்ணத்தில் அங்கு சென்று மூக்குடைந்து அவமானப்பட்டு இங்கே வந்திருக்கோம். அவனை அழிக்க வேண்டும். கண்டிப்பா பழைய பரமனை அழித்து புதியதோர் பரமனை உற்பத்தி செய்து ஓடி வரா மருமகனே காலிலே விழுவான். கைலாய பரம காலில் விழும். ஆகியனாலே 33 தேவர்கள் ரிஷிமார்கள் இருக்க முடியாத எம்பெருமான் நாராயணன் இந்த பிரம்ம தேவன் தட்சாபதி ஆண்டு வர முடியாத தக்க பிரம்மன் அறிவிப்பது என்னவென்றால் இதோ பழைய பரமனை அழித்து புதிய பரமனை உற்பத்தி செய்ய வேண்டும். அதனாலே யாகம் அமைத்து யாகசாலையிலே எம்பெருமான் நாராயணனும் பிரம்மதேவனும் அமர வேண்டும். விருப்பமாகப்பட்டது. இதோ வைகுந்தம் சென்று கொண்டிருக்க வைகுந்தத்தில் உரையபடியான எம்பெருமான் நாராயணன் சபையாடி வருகிறது. நாராயண சப்பராக
பெற்றுக்கொண்டேன். அமைக்கத்தக்க அதிபர் விளக்கம். ஆமா. சரி மகட்ட சபை பத்தாயா? ஆமா. எப்பேற்பட்ட சபை? லட்சுமி கடாட்சமூர்த்திய சபை. எது? ஆமாங்க. லட்சுமி கடாட்சமூர்த்திய சபை. கடாட்சமூர்த்திய சபை. ஆமா. இப்ப சபை இருக்குது. ஆ. இந்த சபை பட்டது ஆ. எங்கே கூடுகிற சபை? ஓ, எங்க கூப்பிடுறீங்க? ஆமா. சாராய கடல கூடுங்க. எது? இல்லையா? அப்புறம் தேவலோகத்தில். எது? தேவலோகத்தில். தேவதை கூடுவது தேவசபை. தேவர் சபை. ஆமாங்க. தில்லியில கூடுவது ஆஹா. சட்டசபை. சட்டசபை. இது என்ன கிராமம்? ஆமாங்க, இதுதான் வந்து விஜயமாநகர். விஜயமாநகர். ஆமா. இந்த விஜயமாநகரத்திலே ஆஹா. கூடிய ஆமா. இப்ப வெட்ட ஆ. மாபெரும் ஆ. லட்சுமி ராஜ்யமன்ற சபை. சபை. இப்ப சபைக்கு முன்பாக நான் வந்த போது உச்சி பார்த்தால் எப்படி தோற்றம்? விளக்கம் ஒன்றும் புரியவில்லை. எப்படி சொன்னால் தெரியும். சொன்னால் தெரியும், ஆ. சொல்லவிட்டால் எனக்கு ஒண்ணும் புரியாது. புரியாது. ஆமா. அதானே ஆ. யார் விளக்க முடியாது. ஆஹா. வா சொல்றேன். எப்படி விளக்கம்? எம்பெருமான் நாராயணன் விளக்கம். கைகொண்டுமே ஆமா, பத்திரமா பத்திரமாக. சாட்சாத் எம்பெருமான் நாராயணன் அவன் விளக்கம். சொல்லியே ஆஹா. இத்தியாவ நாராயணமூர்த்தி சபா. அப்படி என்று ஆமா. அங்கே விளக்கப்படவிட்டது. புரிவித்த சாமி. 10 விகாரம் ஆமா. 3 ராமதயம். ஆஹா. பத்து விகாரம் ஆமா. 3 ராமதத்தை படித்த படித்த. பராபர உற்சாகிய ஆமா. விளைவரை கூடிய ஆ. நாராயண மூச்சாளர் முகமென்பது 4. நான்கு. எப்படி? முகமென்பது 4. முகமென்பது 4. நான்கு. இந்த யுகத்திலே ஆ. 4 யுகத்திலே ஆமா. நான் எடுக்க வேண்டிய அவதாரம் 10. 10. எத்தனை அவதாரம்? 4 யுகத்திலே எடுக்க முடியாத அவதாரம் 10. 10. ஆமா. அப்படியே முதல் அவதாரம் ஆஹா. மச்சம், ஆ. கூர்மம், கூர்மம், வராகம், வராகம், வாமனம், வாமனம், நரசிங்கம், நரசிங்கம், ராமன், ராமன், பலராமன், பலராமன். இப்படி சொல்லப்பட்ட ஆஹா. 10வது எழுத்து. சபா. ஆனா இந்த 10வது எழுத்து இந்த உருவம் இருக்கிறது. நான் யாருக்கு பண்ணு யாருக்கு? என்ன செய்தேன் செய்தோம். அப்படி ஒரு நிற்க முடியாது. விளக்கம். நான் வாமல ரூபம் மல செங்கலி வாழன் ஆஹா. அக கொண்டவர் அழிக்க வேண்டிய கிழமை. ஆமா. யாரு? அக கொண்டவன் அழிக்க வேண்டிய அக கிழமை. கொண்டவர் அழிக்க வேண்டிய கிழமை. கிழமை. அப்பே விட்ட ஆமா. பகவான பட்டவர் ஆ. என் தாவர சிலைப்படிய ஆமா. தொப்பில் வழியாக ஆ. தாவர பிற்பத்தினால் ஆமா. ஐயாகிய பிரம்மம் இருந்தால் ஆஹா. ஐயாகிய பிரம்மம் இருந்து ஆஹா. 4 வேதத்தை ஒப்படைத்தேன். ஒப்படைத்தோம். அப்படி 4 வேதத்தை ஒப்படைத்து ஆஹா. காத்தால் பிடித்தல் அழித்தல் ஆமா. மும்மூர்த்தி கடவுள்கள் ஆஹா. இப்படி மும்மூர்த்தி கடவுளை ஆமா. 4 வேதத்தை கொடுத்து கொடுத்து படைக்க வேண்டிய தொழிலை கொடுத்தோம். கொடுத்தோம். அப்படி படைக்க வேண்டிய தொழிலை கொடுத்த பிறகு ஆ. நாமளே முதல் கடவுள். ஆமாங்க. அவ யாருக்கு பிரதான்? ஏன்னா உங்களுக்கு தானே யாருக்கு? தொப்புள் வழி மூலியமா ஆமா. பிறந்தது. ஆஹா. பிரதமர் நாமளே முதல் கடவுள். ஆ. அப்படியே தந்தை பாராமல் நான் என்ற உறவத்தில் இருந்தா அகந்தை கொண்டிருந்தால் ஆமா. அவன் அழிக்க வேண்டும். வேண்டும். பெற்ற பிள்ளையதான் செய்தான். ஆமாங்க. யாரு? கற்றபிள்ளையே தானே பெற்ற பிள்ளையதான் அகம் கொண்டு இருக்க கூடாது. அகம் கொண்டிருக்கவில்லை அகம் தன்னை அழிக்க வேண்டிய கணவனை கனவை சபா.
யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. என்னுடைய கடமை. அப்படி அகலம் கொண்டவரை அழைக்கவேளை கிளம்பினார். முதல் அவனை அகற்ற ஒழித்து யாரு? முதல் அவனை அகற்ற ஒழித்து அப்படி அகற்ற ஒழித்து அதன் பிறகு தேவரை பார்த்து சந்தோஷப்படுத்தி அப்பா இந்த முதல் கொண்டு எந்த ஒரு தவம் செய்யாமல் இத்தக்கட்ட அழைப்பேன். எப்படி? நீங்க சொல்லும்படியான வார்த்தையை கேட்டு கேட்டு இட்ட கட்டளையே எடுப்பேன். நடப்பேன். அப்படி ஒழித்தால் அதன் பிறகு நாட்டு மக்களுக்கு யாரும் குறைவில்லாமல் பாதுகாக்க பவரப்பட்டவர் நான் யாருக்கு பதில்? யாரு? மாதிக்காரு சோரந்தம் தூயமாய் இவர் குண்டெடுத்தனர். நாட்டு மக்களுக்கு யாதொரு குறைவில்லாமல் வருகின்றேன். அப்படிக்க இந்த தினம் முக்கியமான விஷயப்பா. எதுக்கு வந்து சமாச்சாரம் இல்ல, நடப்பது என்ன, நடந்து இருப்பது என்ன உனக்கு புரியாதா? எனக்கு புரியுதா? எனக்கு புரியும். நாட்டில் என்ன நடக்கின்றது, யாரு நாட்டில் என்ன நடக்கிறது அப்படிதான் அனைத்தும் தெரியும். இந்த தினத்திலே எனக்கு என்ன தினத்திற்கு தெரியுமா? தட்சகாபுரி ஆண்டு வரக்கூடிய யாரு? தட்சகாபுரி ஆண்டு வரக்கூடிய தக்கது சொல்ல விடியும் எனக்காக நீர் போய் யாருக்கு யாருக்கு எனக்காக நீர்மலை கொடுத்திருக்கின்றார். எப்படி இந்த தினத்திலே தட்சகாபுரியிலே பெருத்த யாகம் ஏற்படுத்த வேண்டும். அப்படி தேவர்களுக்கெல்லாம் சுல் 33 தேவர்கள் 47 சீட் கொடுத்தாங்க. சக்தி வித்தியாளர் யாகத்து வர வர வேண்டும். அந்த யாகம் எதற்காக? யாகம் எதற்காக? இந்த தேவ ரகசியம் யாருக்கு தெரியாது. யாரு தேவ ரகசியம் யாருக்கு தெரியாது. இது ஒரு செய்தி இருக்குது. இது அது பெருசு, அது தேவையில்லை. இரமாசரான் தொப்பில் கோழியா வழியா பிறந்த அந்த ஐயராய பிரம்மனுக்கு இந்த ரக்கம் யாருக்கு பிறந்தா? தக்கல் யாருக்கு பிறந்தார்? யாரு? என்னுடைய மகள். யாரு? வலது கால பிரமா யாரு? பிரமா யாரு? ஆமா உங்களோட மகன். எனக்கு பிறந்தபிள்ளை. அவனுடைய பெருமை நகத்தில பிறந்தவர். அந்த நகையில சாதாரணமா? ஏண்டா நகையில சாதாரணமா? ஒரு மனிதனுக்கு 21 கண்ணு, 22 கண்ணு. எத்தனை கண்ணு? 22. அது எந்த கண்ணு? அது என்ன கண்ணு? 10 10 22 நகை கண்கள். மனிதா இருப்பதோ 2 கண்கள். இந்த கண்ணை விட முக்கியது. ஆனா விஷ பார்வை இது. இது இது விஷ பார்வை. இந்த கால ஒரு காய வச்சோம். இந்த காய ஒரு கால்ல காயம் ஏற்பட்டால் அந்த ரகசியம் கட்டுறாங்க. அது பார்க்க கூடாது. அது அது பெருவல் நிகழ்ச்சியில பண்ண சக்கராபட்டவர் கோபக்குரியாடு. மொத்தமா பார்க்க போனா யாருக்கு போறா? பிரபலுக்கு. அவன் என்ன வேலை இருக்கு? அவன் எத்தனை பிள்ளை? 1001 ஆண்மக்கள் பிறந்தோம். எத்தனை? 1001 ஆண்மக்கள் பிறந்தோம். அவன் யார கல்யாணம் பண்ண தெரியுமா? யார கல்யாணம் பண்ண? தங்கச்சிய. தங்கச்சி அது ஏன் செய்தா? அவன் நாய தங்கச்சியை கல்யாணம் செய்தான். முதல் நான் செய்து யாரு? நான் செய்த வேலை. நான் செய்த வேலை. இந்த பூமாதி சொல்லக்கூடிய இந்த பூமாதேவியிலே உள்ள இருக்கக்கூடியது நான் இவளை சேர்ந்து எத்தனை பேர் பெற்றா? 60 பிள்ளை நான் பெற்றேன். 60 பிள்ளை பெற்றேன். அந்த காலத்தை வச்சு இந்த தினத்திலே அவளுக்கு பிறந்த எத்தனையோ பிள்ளைகள் பெற்றது. போஜனம் செய்தால் அப்படி பிறந்தோம்.
கடைசியாக ஆமா. ஒரு பெண்ணை பெற்றார். பெற்றான். அந்த பெண்ணை பெற்ற பிறகு தாய்க்கால் சிலைக்குரிய பெண்ணை பெற்று அது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? விடலாமா? யாரு? கண்டிப்பா விடாது. வாயாடி. ஆமா. இப்ப என்ன வேணும் இருக்கு? 1000 குண்டா. ஏடா, 1000 குண்டா. ஏடா இப்போ தக்கனை பொறுத்த இருக்கு அது என்ன வேணும் இருக்கு? வேத்தி வேணும். யாரு? வேத்தி வேணும். கிடையாது. தங்கிடா. போச்சுடா. உனக்கு தங்கையா வேணுமா? ஆமாண்டா. சரி, அது ஓகே. ஏன்? அது ஏன்? ஏன்? சத்தியம் ஒன்று சமயம் 16 பல உருவ தரிக்க வேண்டும் ஆமா. அப்படின்னு தக்கனுடைய அகந்தி அழிக்க வேண்டும் இலத்தோடு தான் அங்கே பிறக்க செய்து அந்த சிவனை மலைக்க செய்தார். வேற எதுவும் கிடையாது. ரைட் விடுங்க. இது அங்கே பிறக்க செய்தார். அவன் அகந்தியை ஒழிக்கவும் அதுக்காக அது வழி தேடுறான். சரி விடுங்க. என்ன அப்படி இருக்கு? இந்த திருத்து நீர் போலை கொடுத்திருக்கின்றார். நான் போக வேண்டும் அல்லவா? அதனால தன்னிலையாக கூடாது, சத்தியமாக வேண்டும். யார கூப்பிடுறா? யாரு? யாரா? சரி எத்திருக்கு பட்டடிக்குதா? வந்தாச்சு. இல்ல இருக்காங்க கேட்டோம். இல்ல எனக்கு இல்ல. எட்டு பட்டத்திரிகள். இருக்கட்டும் அந்த நீ. யாரு? 8 பட்டடிகள் இருக்கு. ஐயோ அது இருக்கு. பட்டை ஸ்திரீகள். இருக்கு. பன்னீர் கோகுல பெண்கள். கேக்கப்பா. ஆமாண்டா. கோகுல பெண்கள். ஆமா. அதிலே சிறந்த மால் இருக்கக்கூடிய லட்சுமி இருக்கின்றார். பகவான் லட்சுமி வைக்க லட்சுமி தர்பாராகிறார். நம்ம யாராவது பட்ச விளக்கம். ஆ